வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எல்என்பியின் தமிழ். Okay, let's move on. Are there really Sharia courts in the great state of Texas? God bless Texas. Is that real? Sean, it is real. We know of at least two that exist in the Dallas area. கடந்த பல தசாப்தங்களாக பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட்ட அமெரிக்கா இன்று தனது சொந்த நாட்டிற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை மற்றும் கலாச்சார மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆயுதங்கள் இல்லாத ஒரு மக்கள் தொகை ஊடுருவல், அதாவது டெமோகிராஃபிக் இன்வேஷன் என்று பல சமூக ஆய்வாளர்களால் எச்சரிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பல முக்கிய நகரங்கள் இன்று தங்களின் பாரம்பரிய அடையாளங்களை இழந்து இஸ்லாமிய மாகாணங்களாக, அதாவது இஸ்லாமிக் என்க்ளேவ்ஸாக மாறி வருகின்றன. வெறும் பேச்சுக்காக இல்லாமல் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் மற்றும் PU ஆராய்ச்சி மையத்தின் எண்களை வைத்து பார்த்தால் இந்த உண்மைகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. அமெரிக்காவின் தூய்மையான நகரங்கள் எப்படி சீரழிக்கப்படுகின்றன, பூர்வக்குடி கிறிஸ்தவர்கள் ஏன் வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை தரவுகளுடன் பார்ப்போம். முதலில் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் எண்களை பார்ப்போம். 1992 ஆண்டு அமெரிக்காவில் முஸ்லீம்களின் மக்கள் தொகை வெறும் 10 லட்சமாக இருந்தது. ஆனால் PU ஆராய்ச்சி மையத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த எண்ணிக்கை தற்பொழுது 35 லட்சத்தை கடந்துள்ளது. 1992 ஆண்டு 1 மில்லியனாக இருந்தது. 2018 ஆண்டு 3.25 மில்லியனாக மாறியிருக்கிறது. 2026 ஆண்டு அது 4.5 மில்லியனாக மாறியிருக்கிறது. 2050 அது 8 மில்லியனாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த வளர்ச்சிக்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக மிக அதிகப்படியான பிறப்பு விகிதம், அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட். அமெரிக்காவின் சராசரி பிறப்பு விகிதம் 1.7 இருக்கும் பொழுது முஸ்லிம் குடும்பங்களின் பிறப்பு விகிதம் 2.8 உள்ளது. இரண்டாவது லாட்ரி விசா, அதாவது டைவர்சிட்டி விசா மற்றும் அகதிகளின் குடியேற்ற திட்டம் மூலம் வங்காளதேசம், பாகிஸ்தான், சோமாலியா மற்றும் அரபு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கில் இறக்குமதி செய்யப்படும் புலம்பெயர்ந்தோர்கள். இந்த தரவுகளின்படி 2050 ஆண்டிற்குள் யூதர்களை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவின் 2வது மிகப்பெரிய மதமாக இஸ்லாம் உருவெடுக்கும் என்பது புள்ளிவிவரங்கள் காட்டும் யதார்த்தம். மக்கள் தொகை மாற்றத்தின் நேரடியாக விளைவு கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டு மசூதிகளாக மாற்றப்படுவதுதான். அமெரிக்காவின் மசூதிகள் கூட்டு அமைப்பின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி அமெரிக்காவில் மசூதிகளின் எண்ணிக்கை எவ்வாறு அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது என்பதை பாருங்கள். 1994 ஆண்டு 962 இருந்தது. 2000 ஆண்டு 1200 மாறி 2011 2106, 2020 2769, 2026 3100 மசூதிகளாக மாறியிருக்கிறது. இந்த 3100க்கும் மேற்பட்ட மசூதிகளில் பெரும்பாலானவை ஒரு காலத்திற்கு கிறிஸ்துவ தேவாலயங்களாகவோ அல்லது யூத வழிபாட்டு தலங்களாகவோ இருந்தவை. எடுத்துக்காட்டாக நியூயார்க்கின் பஃபலோ நகரில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க புனித ஆல்பர்ட் கிறிஸ்துவ தேவாலயம் தற்பொழுது ஜாமியா மஸ்ஜித் என்ற மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது. இதேபோல் மிச்சிகன், நியூஜெர்சி மாநிலங்களில் பூர்வக்குடி மக்கள் வெளியேறியதால் நிதி பற்றாக்குறையால் மூடப்பட்ட நூற்றுக்கணக்கான தேவாலயங்களை அரபு மற்றும் வங்காளதேச பணக்கார அமைப்புகள் விலைக்கு வாங்கி அவற்றின் சிலுவைகளை அகற்றிவிட்டு மசூதிகளாக மாற்றி வருகின்றன. வழிபாட்டு தலங்களின் இந்த மாற்றம் ஒரு கலாச்சாரத்தின் வீழ்ச்சியை காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க நகரத்தில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 20% தாண்டும் பொழுது அங்கு பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றம், அதாவது ஒயிட் ஃப்ளைட் அல்லது கிறிஸ்டியன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது மிக தீவிரமாக தொடங்குகிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மிச்சிகன் மாநிலத்தின் ஆம்ட்ராக் மற்றும் ரோதர்ஹாம் போன்ற சூழலை கொண்ட டியர்போன் நகரங்கள். ஆம்டிராங் பற்றிய தகவல்கள் படி 1970களில் இந்த நகரம் 90% போலந்து நாட்டு கிறிஸ்துவ மக்களை கொண்ட ஒரு தூய்மையான, அமைதியான நகரமாக இருந்தது. ஆனால் வங்காளதேசம் மற்றும் ஏமன் நாட்டவர்கள் இங்கு அதிக அளவில் குடியேறியதால் தற்பொழுது இந்த நகரின் இஸ்லாமிய மக்கள் தொகை 60% தாண்டியுள்ளது. இதன் விளைவாக அங்கு வாழ்ந்த 80% கிறிஸ்துவ மக்கள் தங்கள் வீடுகளை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு அண்டை நகரங்களுக்கு தப்பியோடிவிட்டனர். டியர்போன் நகரின் நிலை. இந்த நகரின் மக்கள் தொகையின் 55% முஸ்லிம்கள் என்பதால் இது வட அமெரிக்காவின் அரபு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள பொது பள்ளிகளில் இஸ்லாமிய விடுமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. நகரத்தின் ஒலியளவு கட்டுப்பாட்டு சட்டங்கள் திருத்தப்பட்டு ஒரு நாளைக்கு 5 முறை மசூதிகளில் அசான் ஒலிபெருக்கி மூலம் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த அதிரடி மாற்றங்களால் தங்களின் பூர்வீக கலாச்சாரம் பறிபோனதை உணர்ந்த கிறிஸ்துவர்களும் பிற சமூகத்தினரும் இந்த நகரங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிட்டனர். வங்காளதேசம் மற்றும் சொமாலியா போன்ற நாடுகளிலிருந்து வரும் தகுதியற்ற குடியேற்றங்களால் அமெரிக்காவின் மிக தூய்மையான உள்கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி சீரழிக்கப்படுகின்றன என்பதற்கு தரவுகளும் உள்ளன. நியூயார்க்கின் குயின்ஸ், பிராங்க்ஸ் மற்றும் மிச்சிகன் சில பகுதிகளில் இதற்கு சான்றாகும்.
அமெரிக்க நகரமைப்பு சட்டங்களை மீறி ஒரே வீட்டில் 20 முதல் 30 பேர் வரை சட்டவிரோதமாக தங்கும் கெட்டோ கலாச்சாரத்தை இக்குடியேற்றங்கள் உருவாக்கியுள்ளன. இதனால் நகரங்களின் கழிவுநீர் மேலாண்மை, மின்சார விநியோகம் மற்றும் குப்பை மேலாண்மை ஆகியவை முற்றிலும் முடங்கியுள்ளன. நியூயார்க் காவல்துறை NYPD மற்றும் உள்ளூர் குற்ற பதிவேடுகளின்படி இந்த குறிப்பிட்ட குடியேற்றங்கள் அதிகமுள்ள பகுதிகளில் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள், போலி ஆவணங்கள் தயாரித்தல் மற்றும் கடத்தல் சார்ந்த குற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 18% அதிகரித்துள்ளன. தூய்மைக்கும் சட்ட ஒழுங்கிற்கும் பெயர் பெற்ற அமெரிக்க நகரங்கள் இன்று இந்த கட்டுப்பாடற்ற ஊடுருவலால் ஆசியாவின் சில பிற்படுத்த பகுதிகளைப் போல மாறி வருகின்றன என்பதே கசப்பான உண்மை. அமெரிக்காவின் ஜனநாயகம் மற்றும் பேச்சுரிமையை பயன்படுத்தி உள்ளே நுழைந்த இந்த அமைப்புகள் இன்று அமெரிக்காவின் அரசியல் அமைப்பிற்கே சவால் விடுக்க தொடங்கியுள்ளன. 2021ஆம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாம் நகரம் முழுமையான இஸ்லாமிய கவுன்சிலை தேர்ந்தெடுத்த உடனே அங்குள்ள பொது இடங்களில் LGBT கொடிகளை ஏற்ற தடை விதித்தனர். தாராளவாதிகள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்த இடதுசாரிகளுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. டெக்சாஸ் போன்ற மாநிலங்களில் அமெரிக்க சிவில் சட்டங்களுக்கு புறம்பாக ஷரியா தன்னாட்சி தீர்ப்பாயங்கள், அதாவது ஷரியா ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல்ஸ், குடும்ப விவகாரங்களை விசாரிக்க தொடங்கியுள்ளன. இதை தடுக்கவே டெக்சாஸ், புளோரிடா உட்பட்ட 9 அமெரிக்க மாநிலங்கள் அமெரிக்க நீதிமன்றங்களுக்கான அமெரிக்க சட்டங்கள் ALAC என்ற சட்டத்தை கொண்டு வந்தது. இதன் மூலம் ஷரியா சட்டங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா தனது விழிப்புணர்வை இன்னும் தீவிரப்படுத்தாவிட்டால் பயங்கரவாதத்திற்கு எதிராக வெளியில் போரிட்ட ஒரு நாடு தன் உள்நாட்டிலேயே தனது அடையாளத்தை இழந்துவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எலியன் பிரைன்.